அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உறுதியாகவே களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். 10ஆம் இடத்தின் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. திட்டமிடுதலை காட்டிலும் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே கட்டுக்குள் இருப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக உண்டு. ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் தடாலடியான வளர்ச்சியையும் விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல தொழில் ரீதியான வளர்ச்சி மட்டுமல்லாது அவை சுப நிகழ்வுகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே தவறவிடாமல் நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களைந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக அமையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் களத்தில் இறங்கியதால் பல சுப நிகழ்வுகளை இனிதே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அவர் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, சௌகரியம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். இதுவரை பணம் கைக்கு வந்தது, ஆனால் எப்படி போயிற்று என்று தெரியவில்லை என்று பல சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண முயற்சி வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு குறையும். இந்த தருணத்தில் சுத்தம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் பளிங்கு போன்ற சுத்தத்தை வெளிப்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் இருப்பதோடு முயற்சி செய்த அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளுவதால் பெரிய அளவிலான தடை தாமதம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிக்கல் நிறைந்த விஷயங்கள் அனைத்தும் விலகும். இந்த தருணத்தில் பெரும்பான்மையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உணவு, ஆடை, ஆபரண சேர்க்கை
சேர்க்கை போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் நிச்சயமாக விலகும். உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுகிறது. தொழில் ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழிலில் உச்சபட்ச வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் இந்த தருணத்தில் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மனவேதனை குறையக்கூடிய வகையில் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவில் முயற்சியின்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். புதிதாக தொழில் துவங்குதல் கிளையை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்கள் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 64 கலையின் அதிபதியாக இருக்கிறார். அதில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த திறமை உங்களுக்கு வருகிறதோ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் சினிமா துறை உள்ளிட்ட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல துறை ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற சாத்தியமான பல நல்ல விஷயங்கள் சிறப்பாக கைகூடும். நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்பொருள் சேர்க்கைக்கான நிறைவான சந்தர்ப்பமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைவாக அமைய போகிறது. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் பயம் அச்சம் போன்றவற்றை தவிர்த்து சிறப்பாக துணிச்சலுடன் துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சில நேரங்களில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நினைத்த காரியம் உறுதியாகவே கைகூடும். தங்களால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.